So we'll start the session. Now we are going to discuss about the economics Nobel. So economics Nobel வந்து இந்த வாட்டி வந்து simple concept தான், குயிக்கா முடிச்சிடலாம். And Israel policy தான் is the one which will take time. So this year's economics Nobel was awarded to Claudia Goldin. Not every year's economics Nobel is relevant for our preparation. எல்லா வருஷமும் நமக்கு ரெலவெண்ட் இருக்கிறது இல்ல, ஒரு சில இயர்ல தான் ரெலவெண்டா இருக்கு. அப்பதான் கோர் எக்கனாமிக் தியரிஸ் கேட்கறாங்க. இன் ஜென்ரல் எப்பவுமே கோர் எக்கனாமிக்ஸ் தியரிஸ் இருக்கும், எப்பயாவது ஒரு வாட்டி தான் நமக்கு ரெலவெண்டா வரும். லைக் லாஸ்ட் இயர் வி ஹேட் பேங்கிங் லாசஸ் பத்தின இதுக்கு நோபல் தந்தாங்க. இந்த வருஷம் வந்து விமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பத்தி இருக்கு, அதனால நமக்கு ரெலவெண்ட். ஆனா நிறைய வாட்டி வந்து ஆக்ஷன் தியரி, நட்ஜ் எக்கனாமிக்ஸ், பிஹேவியர் எக்கனாமிக்ஸ், இந்த மாதிரி வந்து கோர் எக்கனாமிக்ஸ் தியரிஸ்ல இருக்கும், அதெல்லாம் நமக்கு ரெலவெண்டா இருக்காது. ஒரு வாட்டி கேம் தியரி கொடுத்தாங்க. So this year's economics Nobel is very relevant to us and very important to us, and it is much related to demographic transition cycle. So demographic transition cycle நம்ம ஒன்று பார்ப்போம்ல, அது கூட கொஞ்சம் ரிலேட்டடான ஒரு விஷயம். When economy moves from an agricultural society to a service and developed country, how demographics change அப்படின்னு பார்ப்போம்ல, அது கூட இவங்க வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட்டையும் கம்பேர் பண்றாங்க ஆஃப் உமன். ஸோ அந்த டெமோகிராஃபிக் டிரான்சிஷன் சைக்கிள்குள் மேல லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஆஃப் உமனை வந்து ஓவர்லாப் பண்ணி ஷி வுட் ஹவ் கிவன். அவங்க அதை ஓவர்லாப் பண்ணல, இது நான் அப்படி இன்டர்பிரேட் பண்றேன், ஆனா ரெண்டுமே வந்து ஓவர்லாப் பண்ணி ஒரு ஐடியா வந்திருக்கும் இதுல. ஸோ அதுதான் வந்து இந்த வாட்டி நோபல் பிரைஸ்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி வந்து நம்ம டீடைல்டா வில் சீ நோ. ஸோ ஷீஸ் ஒர்க்கிங் இன் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸரா இருந்திருக்காங்க ஃபார் ஹேவிங் அட்வான்ஸ் அவர் அண்டர்ஸ்டாண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு உமன்ஸ் லேபர் ஃபோர்ஸ் மார்க்கெட் அவுட்கம்ஸ். So what is our research? So GS1 la namakku women and GS3 la employment. She uncovered the key drivers of gender differences in the labor market. So இவங்களோட மெயின் டிஸ்கவரி என்ன அப்படின்னா, ஜென்ரலா வந்து when economic development happens, ஒரு எக்கானமில நமக்கு எக்கனாமிக் டெவலப்மெண்ட் நடக்குது, கண்ட்ரி டெவலப் ஆகுது அப்படின்னா லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வில் இன்க்ரீஸ் அப்படிங்கிறது தான் வந்து நார்மல் எக்கனாமிக் பிலீஃப். ஆனா இவங்க என்ன வந்து அவங்களோட ரிசர்ச்ல கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, it is not direct linear curve, but it's a U-shaped curve அப்படிங்கறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ U-shaped curveனா என்ன அப்படின்னா, ஒரு எக்கானமி வந்து அக்ரிகல்ச்சரல் எக்கானமில இருந்து, இங்க அக்ரிகல்ச்சர் எக்கானமி இருக்கு, இங்க இண்டஸ்ட்ரியல் எக்கானமி இருக்கு, இங்க சர்வீஸ் எக்கானமி இருக்கு அப்படின்னா, ஒரு எக்கானமியோட எக்கனாமிக் க்ரோத் வந்து இப்படிதானே இருக்கும். திஸ் இஸ் ஹவு தி பாத் இட் இஸ். ஏன்னா அக்ரிகல்ச்சர் எக்கானமியா இருக்கும், லீஸ்ட் டெவலப்டா இருக்கும், அப்புறம் வந்து டெவலப்பிங் எக்கானமியா மாறி இங்க டெவலப்ட் எக்கானமியா மாறுறது தான் வந்து தட்ஸ் ஹவு இட் கோஸ். ஸோ டெவலப்மெண்ட் இப்படி ஆகும்போது விமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பத்தி நம்ம என்ன படிச்சிருக்கோம்? More women will participate in the employment opportunities when there is more development. ஒரு கண்ட்ரியில லீஸ்ட் டெவலப்மெண்ட் இருக்கும்போது கம்மி லேபர் ஃபோர்ஸ் இருக்கும், நிறைய டெவலப்மெண்ட் இருந்தா நிறைய லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இருக்கும் அப்படிங்கிறதா வந்து நார்மல் எக்கனாமிக் பிஹேவியர். ஸோ அப்போ லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து இந்த கர்வ்ல வந்து இப்படிதான் வருது அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங். சூப்பரா தெரியுது. நான் வித்தியாசமா ஏதாவது ஒன்று பண்ணலான்னு இருங்க, வேணாம், நம்ம வந்து டெவலப்லேயே வச்சுக்கோம். ஸோ இது வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இப்படி லீனியர் கர்வாக தான் இருக்குன்னு சொல்றாங்க. பட் இவங்களோட ஃபைண்டிங்ஸ் என்னன்னா, இட் இஸ் நாட் அ லீனியர் கர்வ், இட் இஸ் அ யூ ஷேப்டு கர்வ் அப்படின்னு சொல்றாங்க. விச் மீன்ஸ் தட் எக்கானமி வந்து அக்ரிகல்ச்சரல் எக்கானமியா இருக்கும்போது ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து ஹையா இருந்திருக்கு. அது வந்து இண்டஸ்ட்ரியல் எக்கானமியா மாறும்போது தான் லோவா மாறி இருக்கு, திரும்ப சர்வீஸ் எக்கானமியா மாறும்போது ஹையா இருக்கு. ஸோ அப்படின்னு இந்த லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் வந்து யூ ஷேப்டு கர்வை ட்ரேஸ் பண்ணிருக்கு அப்படிங்கிற ஒரு ஃபைண்டிங் சொன்னதுனால தான் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரிமார்க்கபிள் ஃபைண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ அதுக்காக தான் இந்த வருஷத்தோட நோபல்ஸ். ஸோ இவங்க வந்து இது எப்படி கண்டுபிடிக்கிறாங்க? இவங்களோட இந்த கண்டுபிடிப்புக்கு முன்னாடி வரைக்கும் என்ன அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு அப்படின்னா, இந்த லீனியர் ரிலேஷன்ஷிப் எப்படி ட்ரேஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, தே ஆர் டேக்கிங் தி டேட்டா ஃப்ரம் தி சர்வே. என்ன சர்வே எடுக்கிறாங்க? ஒரு 200 வருஷத்தோட சர்வே எடுத்து பார்க்கும்போது எந்தெந்த சர்வேல உமன் ஒர்க்கிங்கா, ஹவுஸ் ஒய்ஃபா, ஒர்க்கிங்கா, ஒய்ஃபா அந்த மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதை வச்சு பாக்குறப்போ இந்த லீனியர் கர்வ் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்க தான் என்னன்னு சொல்றாங்க, அந்த 200 இயர்ஸ் ஆஃப் இந்த சர்வே எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய பேர் வந்து அக்ரிகல்ச்சுரல் லேபராகவும் இல்லைன்னா அந்த ஃபேமிலி பிசினஸ் என்னவோ அந்த பிசினஸ் லேபர்லயும் வேலை செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ஆனா சென்சஸ்ல வந்து கொஸ்டின் கேட்கும்போது எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற காலம்ல ஒய்ஃப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க அக்ரிகல்ச்சர் லேபரா இருந்தாலும் உமனோடைய எம்ப்ளாய்மெண்ட் என்னன்னு கேட்டா என்ன வேலை பார்க்கணும்னு சொல்லாம ஒய்ஃப் அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ அவங்க சென்சஸ்ல தப்பான டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இவங்க அதுக்கு நிறைய வந்து பேரலான டேட்டா பேசஸ் நிறைய சர்ச் பண்ணி
அக்ரிகல்ச்சர்ல மென்னோட அதிகமா உமன் இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து ஃபைன் பண்ணி அந்த சென்சஸ்ல அவங்க டேட்டா வந்து தப்பா கொடுத்துருக்காங்க அப்படிங்கறத சொல்லி அது யூ ஷேப்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் லீனியர் கர்வா இருந்திருக்கு அப்படின்னா, ஏன்னா இவங்க எல்லாம் சென்சஸ்ல தப்பான இது கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ தே ஆர் ஒர்க்கிங் இன் ஃபார்ம் ஃபீல்ட், தே ஆர் நாட் கன்சிடரிங் தட் அஸ் எம்ப்ளாய்மெண்ட் பிகாஸ் ஆஃப் தேர் மென்டாலிட்டி. ஆனா அக்ரிகல்ச்சரல் ஃபார்ம்ல உமன் தான் நிறைய இருந்திருக்காங்க அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சு ஷீ இஸ் ஃபைண்டிங். ஸோ அதுக்குள்ளலாம் நம்ம போவேன். வாட் டேட்டா செட் ஷி யூஸ் அதெல்லாம் வந்து டூ மச் ஆஃப் இட். ஜஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து we are going to see. So women's earning and labor force participation through centuries reveals so அதான் when economic development happens and all these things. Before 1990, researchers have mainly studied the data from 20th century and concluded that there was a clear positive association between economic growth and number of women in employment. ஆனா இவங்களோட ஃபைண்டிங் வந்து இதுதான். அதை வந்து நோபல் கமிட்டி வந்து சூப்பரா ஒரு கிராஃப் மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ percentage of married women in work வந்து 60% இருக்கு when it was agricultural economy. அவங்களோட ஸ்டடி வந்து அமெரிக்கா தான், என்டையர் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய ஸ்டடி தான். ஸோ 1790 1820 ஏர்லி பார்ட் ஆஃப் 19th சென்ச்சுரியில அக்ரிகல்ச்சரல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் தான் ஹையா இருந்திருக்கு. அண்ட் ஸ்லோலி வந்து when the industrialization of economy happened, the labor force participation is declining அப்படிங்கிறது சொல்றாங்க. அண்ட் திரும்ப வந்து டெவலப் பண்ணது சர்வீஸ் எக்கானமியா மாறும்போது அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? ஸோ வாட் ஆல் தி வேஸ் வந்து உமன் இருந்தாங்கன்னா அக்ரிகல்ச்சர் லேபரா இருந்திருக்காங்க, ஃபேமிலி பிசினஸஸ்ல சைட்ல பார்த்துருக்காங்க, அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல இருந்திருக்காங்க. அப்புறமா இண்டஸ்ட்ரியல் எக்கானமி ஆகும்போது ஏன் குறையுது அப்படின்னு பார்த்தா, அவங்க அக்ரிகல்ச்சர் லேபரரா இருக்கும்போது ஃபேமிலி லேபரரா இருக்கும்போதும் ஃபேமிலியோட பிசினஸ்ல வந்து பார்த்துட்டு இருக்கும்போது தே குட் டூ போத் தி ஒர்க்ஸ். உமன் ஹேவ் திஸ் டபுள் பர்டன் என்னன்னா வீட்டு வேலையும் பார்க்கணும் வெளி வேலையும் பார்க்கணும் அப்படிங்கிறது when they are working. ஸோ அக்ரிகல்ச்சர் லேபரா இருக்கிறோம், காலையில வயலுக்கு போயிட்டு மதியானம் வந்துருவாங்க, வீட்டில் திரும்ப சமைக்கிறது, பசங்களெல்லாம் சில்ட்ரனை பார்த்துக்கிறது, கேர் ஒர்க் பண்ணிட்டு திரும்ப வந்து ஈவினிங் போயிட்டு ஃபார்முக்கு போயிட்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த ஃபேமிலி ஒர்க்ல இருக்கும்போது அது நடக்குது. வீட்டையும் பார்த்துக்கிட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்த டைம் வரைக்கும் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ஹையா இருக்கு. அந்த எக்கானமி இண்டஸ்ட்ரியலைஸ் எக்கானமியா மாறும்போது ஆட்டோமேட்டிக்கலி ஒரு மில்லுல ஒரு இண்டஸ்ட்ரியில லேபர் உடைய ஹவர்ஸ் வந்து இட் வாஸ் 12 hours 13 hours பார்க்கணும். நம்ம 16 hours இருந்திருக்கு. 16 hours குறைச்சி 12 hours ஆக்குனது தான் லேபர் ரிஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து மாடர்ன் இந்தியாவில் படிப்போம். சில்ட்ரன்லாம் வந்து 16 hours வேலை செய்யக்கூடாது, 10 hours போதும் அப்படிங்கிற மாதிரி லேபர் லால நீங்க படிப்பீங்க. மாடர்ன் இந்தியால படிச்சிருப்போம் சாரதா ஆக்டுக்கு அந்த இந்த டைம்ல லேபர் லாஸ் 1880s மாடர்ன் இந்தியால. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல அந்த காலத்து ஒரு ஃபேக்டரியில மினிமம் 12 hours ஆஃப் உமன் நீடு இருந்து எம்ப்ளாயோட நீடு இருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே விமனால ஃபுல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டு ஒரு ஃபேக்டரியில வந்து ஒர்க் பண்ண முடியலங்கிறதுனாலே அவங்க வந்து வீட்டிலே இருந்துட்டாங்க. மென் ஸ்டார்டட் ஒர்க்கிங் இன் தி ஃபேக்டரிஸ். அப்போ வந்து உமன் வந்து நெவர் ஒர்க் இன் தி இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். அப்போ உமன் வந்து ஃபேக்டரிஸ்லேயே வேலை செய்யலையா அப்படின்னு பார்த்தா வேலை செஞ்சிருக்காங்க. அவங்களாம் யாருன்னு பார்த்தா அன்மேரிட் உமன். ஸோ ஒரு உமனோட ஒர்க்கிங் சைக்கிள் எப்படி இருக்குன்னா, அவங்க அன்மேரிட் உமனா இருக்கிற வரைக்கும் ஃபேக்டரியில வேலை பார்த்துருக்காங்க. கல்யாணம் ஆன பிறகு தே பிகேம் தி ஹவுஸ் ஒய்ஃப்ஸ். ஸோ தே நெவர் வென்ட் டு ஒர்க். ஸோ அதனால தான் மேரிட் உமன் நீங்க பாத்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸ்ல மேரிட் உமன் தான் போட்டிருக்கு. அன்மேரிட் உமன் ஸ்டில் ஒர்க் இன் தி ஃபேக்டரிஸ், பட் கல்யாணம் ஆச்சுன்னா வீட்டில் இருந்துடுறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ அதனாலதான் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல அது குறையுது. இதை தாண்டி வந்து இன்னொரு முக்கியமான விஷயம்னா மேரேஜ் பேன்ஸ் அப்படிங்கிற மாதிரி லாஸ் வந்து நிறைய வருது. என்னதுன்னா அப்போ இருக்கிற மைண்ட் செட் பாத்தீங்கன்னா ஏர்லி 1920s பாத்தீங்கன்னா யூஎஸ்ஏலாம் வந்து உமன் ரைட்ஸ் எல்லாம் அப்பதான் ஃபர்ஸ்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் ஆரம்பிக்குது. அப்புறம் 80s செகண்ட் வேவ் ஆஃப் ஃபெமினிசம் இருக்கும். இப்போ மாடர்ன் வேவ் ஆஃப் ஃபெமினிசம். 3 வேவ்ஸ் ஆஃப் ஃபெமினிசம் வந்து நீங்க சோஷியாலஜி படிக்கிறவங்களாம் படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் வேவ்ஸ் ஆஃப் அந்த ஃபெமினிசமே 1920s தான் ஆரம்பிக்குது. அப்போதான் அவங்க வந்து ஓட்டிங் ரைட்ஸ் கைண்ட் ஆஃப் திங்லாம் அப்போதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டைம்ல வந்து ஓகே, ஸோ அந்த டைம்ல வந்து என்ன இருக்குன்னா வாட் இஸ் பிஹேவ் அப்படின்னா, மென்னுக்கே வந்து எக்கனாமி கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆனதுனால அன்எம்ப்ளாய்மெண்ட் லெவல் அதிகமா இருக்கு. இல்ல உமன் வேற வந்து வேலை செஞ்சுட்டா மென்னுக்கே வேலை கிடைக்காது. இப்போ மென்னு நாங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கே எங்க வேலை கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்கோம். இல்ல உமன் நீங்க வேற எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு வந்து எங்க வேலை எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு மென்னு வந்து உமனுக்கு அகேன்ஸ்டா வந்து ஆன்டி உமனாய் மிசோஜினிஸ்டான இந்த வியூ கொண்டு வராங்க. இந்த மிசோஜினிஸ்ட் வியூ வந்து கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸ்ல எல்லாருமே ரிவர்பரேட் ஆன பிறகு, கன்சர்வேட்டிவ் பார்ட்டிஸே பவருக்கு வந்த பிறகு அவங்களுடைய பார்லிமெண்ட்லேயே தேர் பாசிங் லாஸ் விச் பேண்ட் மேரிட் உமன் ஃப்ரம் ஒர்க். நீ அன்மேரிட் உமனா இருக்கிற வரைக்கும் ஒர்க் பண்ணலாம். அதான் வந்து மேரேஜ் பேன்ஸ் அப்படின்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. நீங்க 1900 ஃபர்ஸ்ட் டிப்ரெஷன், அதாவது குளோபல் டிப்ரெஷன் முடிஞ்சு 1940s வரைக்கும் இந்த மேரேஜ் பேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. இந்த மேரேஜ் பேன்னா என்னதுன்னா, அன்மேரிடா இருக்கிற வரைக்கும் யூ கேன் ஒர்க். ஒன்ஸ் யூ ஆர் மேரிட் யூ ஷுட் நாட் ஒர்க். உங்க கணவர் தான் ஒர்க் பண்ணணும். ஏன்னா டோன்ட் கம் அண்ட் கம்பீட் இன் தி லேபர் ஃபோர்ஸ். ஏன்னா மென்கே வேலை இல்லை அப்படிங்கிற இந்த லாஜிக்ல வந்து உமனுக்குலாம் வேலை பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி, காம்படிஷன் வரக்கூடாதுங்கிற மாதிரி மிசோஜினிஸ்டிக் வியூல
லாஸே வந்ததுனாலே இது ஃபால் ஆச்சு அப்படின்றாங்க. பிளஸ் கிரேட் டிப்ரெஷன் அப்போ வந்து இன்னும் லேபர் ஃபோர்ஸ்க்கு தட்டுப்பாடு இருக்கும்போது இது இன்னும் இந்த வியூ வந்து ஸ்ட்ராங் ஆயிடுச்சு 1929-30. ஸோ தட்ஸ் வை தி ஃபாலிங் ட்ரெண்ட். ஸோ அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சர்வீஸ் எக்கானமியா மாறுது. சர்வீஸ் எக்கானமியா மாறி இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல இருந்து வெளியே வந்து சர்வீஸ் எக்கானமியா மாறும்போது திரும்ப லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமாயிடுச்சு. இப்போ வந்து யூஎஸ்ஏல லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இஸ் வெரி ஹைங்கிற மாதிரி அவங்க ரிசர்ச் இருக்கும். இது வந்து 1990 போட்ட ரிசர்ச். ஸோ 1990 வருது. ஆனா இந்த ரிசர்ச்ல அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னா வை அகைன் இட் இன்க்ரீஸ்ட் அப்படின்னு பாக்குறப்போ இந்த மேரேஜ் பேன் மாதிரியான ஐடியாஸ்லாம் 1950s அப்புறம் போயிடுச்சு. நம்பர் 1. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் இன் எஜுகேஷன் லெவல்ஸ், வாட் டிகிரி உமன் டுக் அண்ட் வாட் எஜுகேஷன் தே டுக் அப்படிங்கிறது வந்து 1950s முன்னாடி டோட்டலா வேற இருக்கு, 1950s அப்புறமா டோட்டலா வேற இருக்கு. ஸோ 1950s முன்னாடிலாம் உமன் வந்து என்ன டிகிரி எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ இருக்கிற மென்டாலிட்டிக்கு எப்படி நீ கல்யாணம் பண்ணிட்டு வேலைக்கு போக போறது இல்லைல்ல, வீட்டில் தானே இருக்க போற. ஸோ பெரிய டிகிரிலாம் வேணாம், சும்மா ஏதாவது நர்சிங் டிகிரி படி, இல்லைன்னா வந்து அங்க வந்து இந்த சைல்டு கேரே வந்து ஒரு கோர்ஸா இருக்கும், நானி கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன டிகிரி சும்மா ஒரு பேருக்குன்னு ஒரு இது இருந்தா போதுங்கிற மாதிரி. நம்ம ஊர்லாம் இப்பயே அப்படிதான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? சரி. ஸோ அங்க என்ன சொல்றாங்கன்னா சும்மா படிச்சுக்கோ, நீ எப்படி கல்யாணம் பண்ணி வீட்டில் தான் இருக்க போற, உனக்கு எதுக்கு டிகிரி அப்படிங்கிற மாதிரி படிக்க வைக்கல. பெருசா படிக்க வச்சாலும் ஏதாவது மொக்கையா படிக்க வைக்கிறாங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுது, அவங்க லேபர் ஃபோர்ஸ்ல கம்பீட் பண்ண வரும்போது அவங்களுக்கு கம்பீட் டிகிரியே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வேலை கிடைக்கல. ஆனா 1950s அப்புறமா எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் அதிகமானதுனால தே ஸ்டார்டட் டூயிங் அதர் டிகிரிஸ் படிச்சு வேற வேற எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் வைட் அப் ஆனதுனால நிறைய படிச்சதுனால தே காட் குட் டிகிரிஸ் அண்ட் தே என்டர்ட் இன்டு லேபர் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி வந்து டிஸ்கவரி இன்வென்ஷன் ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ். கான்ட்ராசெப்டிவ் பில் அப்படிங்கிறது வந்து 1950s அப்புறமா தான் வருது. 60s டைம்ல தான் அந்த ஒரு கான்செப்டே கொண்டு வராங்க. ஸோ இஃப் யூ கேன் டேக் கான்ட்ராசெப்டிவ் பில் யூ கேன் ப்ரிவென்ட் பிரெக்னன்சிஸ். ஸோ இந்த கான்ட்ராசெப்டிவ் பில்ஸுக்கு வந்து உமனோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பெரும் தடையா இருக்கிறது பிரெக்னன்சி. ஸோ வென் பிரெக்னன்சி ஹேப்பன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி மெட்டர்னிட்டி லீவு போயிட்டாங்கன்னா குழந்தை வளர்ந்து ஒரு 4 வருஷம் 5 வயசு 6 வரைக்கும் வேலைக்கு வர முடியாது. அந்த மாதிரி தான் ஒரு சுச்சுவேஷன் இருக்கு. ஸோ 5 years ஆஃப் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் இஸ் கெட்டிங் அஃபெக்டட். ஸோ கான்ட்ராசெப்டிவ் பில் வந்துட்டதுனால தே குட் பிளான் தேர் பிரெக்னன்சி. எப்போ பிரெக்னன்சியை பிளான் பண்ணலாங்கிறது முடிவு பண்ண முடியுது, மேரேஜை போஸ்ட்போன் பண்ண முடியுது, பிரெக்னன்சியை போஸ்ட்போன் பண்ண முடியுதுன்னு உடனே தான் அவங்களோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமாச்சு. நல்ல ஒரு கரியர்ல ஒரு செட்டில் ஆன பிறகு அப்புறமா தான் தே கேன் பிளான் அ பிரெக்னன்சிங்கிற மாதிரி ஒரு ஐடியாக்குள்ள வராங்க. ஸோ அப்போ டிஸ்கவரி ஆஃப் கான்ட்ராசெப்டிவ் பில்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் இன்க்ரீஸ் இன் தி லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் ரேட் அப்படிங்கிறதா நோபல் பிரைஸ் இவங்களோட ஒரு ஃபைண்டிங். இப்போ நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் பார்த்துருப்போம். டெவலப்மெண்ட் இஸ் தி பெஸ்ட் கான்ட்ராசெப்டிவ். நானே கிளாஸ்ல ஒரு 24 வாட்டி சொல்லியிருப்பேன். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு எதுக்கு நோபல்னு நீங்க கேட்கலாம். அது முதல்ல அவங்க தான் சொன்னாங்க. அவங்க சொன்னதை வச்சு தான் நீ உலகம் பூரா நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். 1990 அவங்க ரிசர்ச் பப்ளிஷ் பண்ணது அவங்க தான் ஃபர்ஸ்ட். ஸோ 1990 அவங்க பண்ண ரிசர்ச்சுக்கு தான் இப்போ நோபல் தந்திருக்காங்க, நாட் இப்போ பண்ண ரிசர்ச் இல்லை. ஸோ அதுதான் இதுல இருக்க லாஜிக். அதே மாதிரி பேங்கிங் செக்டருக்கும் நம்ம பாக்குறப்போ நிறைய சொல்லுவோம் இதுக்கெல்லாம் அதிக நோபல்னு. டெபாசிட் இன்சூரன்ஸ் தான் நம்ம அப்பயே கொண்டு வந்துட்டோம்னா ஃபர்ஸ்ட் அவங்க தான் சொன்னாங்க 1960s. 1918 தான் போன வாட்டி பண்ண ரிசர்ச்சுக்கு தான் நோபல் கொடுத்துருப்பாங்க. லாஸ்ட் இயர்ஸ் நோபல் வாஸ் ரிகார்டிங் பேங்கிங் செக்டர். ஆக்சுவலி லாஸ்ட் இயரோட நோபலும் வந்து சிலபஸ்க்கு ரொம்ப ரெலவென்ட். புதுசா இருக்கிறவங்களாம் லாஸ்ட் இயர் நோபல் பிரைஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸும் பாருங்க. நம்ம சேனல்ல வீடியோ இருக்கும், KingMakers சேனல்லே வீடியோ இருக்கும், நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் ஃபார் பேங்கிங். மேபி பேங்கிங் கிளாஸ்ல முடிச்சதுக்கு அப்புறம் போய் பாருங்க, சரியா? ஸோ கான்ட்ராசெப்டிவ் பில் இஸ் தி எக்ஸ்பேண்டிங் எஜுகேஷன், சேஞ்சிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ சேஞ்சிங் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னா லைக் அந்த உமன் ஆல்சோ கேன் ஒர்க், அவங்களுடைய லைஃப்ல அவங்களுக்கு ஒரு ஆஸ்பிரேஷன்ஸ் வருது ஆன் ஆல் திஸ் திங்ஸ். ஸோ இதான் வந்து இந்த கர்வ் வந்து யூ ஷேப் கர்வ் வாஸ் வெரி வெல் ரெப்ரசன்டட். நம்ம என்ன பார்ப்போம், டெமோகிராஃபிக் டிரான்சிஷன்ல அக்ரிகல்ச்சர் டு இண்டஸ்ட்ரி, இண்டஸ்ட்ரி டு சர்வீஸ் போகும்போது பாப்புலேஷன் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு தான் பார்த்துருப்போம். இவங்க அதே ஐடியாவில் வந்து they would have brought the women labor force participation. Women's employment has often been incorrectly stated as in existing data as wife. ஸோ அதனாலே வந்து சென்சஸ் ரெக்கார்ட்ல தப்பா இருந்தது. இவங்க அதை தான் வந்து டிஸ்ப்ரூவ் பண்ணி யூ ஷேப் கர்வ் அப்படின்னு ப்ரூவ் பண்றாங்க. ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் அண்ட் எவால்விங் சோஷியல் நார்ம்ஸ். ஓகே. ரோல் ஆஃப் மேரேஜ் பார்ஸ். மேரேஜ் உமன் ஆர் பேண்ட் பை லெஜிஸ்லேஷன். ஸோ அதெல்லாம் தான் எங்க எக்ஸ்பிளேஷன்ல இருக்கு. 20th century women's education level continuously increased and mostly high income countries they show substantially higher than that of men. womenோட எஜுகேஷன் அட்டைன்மெண்ட் வந்து டெவலப்டு கண்ட்ரிஸ், அமெரிக்கா மாதிரியான கண்ட்ரீஸ்லாம் மென்னை விட அதிகமா இருக்கு அமௌண்ட் ஆஃப் எஜுகேஷன் விச் உமன் கெட்டிங். ஆனா இப்போதான் அவங்களோட அடுத்த டாபிக் வருது. இப்போ சர்வீஸ்ல வந்துச்சுல யூ ஷேப்ல இப்போ வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமாயிடுச்சு. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா வேஜ் கேப். என்னதான் இவங்க வந்து மென்னை விட அதிகமா படிச்சுட்டு ஒரு வேலைக்கு வந்தாலும்
ஒரு மென் அந்த ஒரே வேலைக்கு வாங்குற சம்பளமும் உமனுக்கு தர சம்பளமும் வேற வேறையா இருக்கு அப்படிங்கறது அடுத்தது. ரெண்டு பேருமே டிகிரி தான், பிஇ தான் படிக்கிறாங்க, ரெண்டு பேருமே ஐடில தான் வேலை செய்யறாங்க, ரெண்டு பேருமே வந்து ஒரே இயர் பாஸ் அவுட் தான். ஆனா ஒரு 15 வருஷம் எடுத்து பார்த்தா மென் வந்து அதே ஐடி கம்பெனில கொஞ்சம் அதிக சம்பளத்திலையும் உமன் வந்து கொஞ்சம் கம்மி சம்பளத்திலையும் தான் இருக்காங்க. ஸோ என்னதான் சர்வீஸ் எக்கானமி வந்து உமன் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் அதிகமானாலும் இப்போ இருக்க பிரச்சனை என்னன்னு பார்த்தா உமனோட சேலரி ஹாஸ் நாட் இன்க்ரீஸ்டு கம்பேர்ட் டு மென் அப்படிங்கிறதா வேஜ் கேப் அப்படிங்கிறது இவங்களோட அடுத்த ரிசர்ச். ஸோ அதை காட்டியிருப்பாங்க. So despite modernization, economic growth, rising proportion of employed women in the 20th century for a long period of time, earnings gap between women and men had hardly closed. So the earning gap இருக்கு. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா 1960s அப்புறம் அவங்க அமெரிக்கா சென்ட்ரிக்கா அவங்க சொல்லியிருப்பாங்க. என்னதுன்னா 50s 30s 40sலாம் வந்து ஆல்ரெடி அப்போ அந்த அந்த ஜென்ரேஷன்ல இருக்கிற அம்மாக்கள்லாம் எப்படின்னா ஒரு சைல்டு பிறந்துச்சுன்னா வீட்டில் வந்து வேலையை விட்டுட்டு வீட்டில் இருப்பாங்க, கல்யாணம் ஆனாலே வீட்டில் தான் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களையும் படிக்க வைக்கவே இல்லை. அந்த மென்டாலிட்டி இருந்துச்சு. அந்த மென்டாலிட்டி எப்போ சேஞ்ச் ஆகுதுன்னா இந்த மாதிரி மேரேஜ் பார்ஸ்லாம் போனோன்னு தான் சேஞ்ச் ஆகுது. இப்போதான் அடுத்த ஜென்ரேஷன் படிக்க வைக்கிறாங்கிற மாதிரி வருது. ஸோ ஏன் வந்து இப்போ நம்ம வந்து வில் கம் டு தி வேஜ் கேப். வை திஸ் வேஜ் கேப் எக்ஸிஸ்ட் அப்படின்னு பார்த்தா பிகாஸ் ஆஃப் சைல்ட் பர்த். எப்படி வந்து மேரேஜ் வந்து ஒரு காலத்துல தடையா இருந்ததோ இப்போ இந்த வேஜ் கேப்புக்கு முக்கியமான காரணம் சைல்ட் பர்த் அப்படிங்கிறதா சொல்றாங்க. ஸோ சைல்ட் பர்த் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து தே ஆர் ஹேவிங் ஈக்குவல் வேஜ், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா தே ஆர் ஹேவிங் ஈக்குவல் வேஜ். பட் ஒன்ஸ் அவங்க பிரெக்னென்ட் ஆகி குழந்தை வருது அப்படின்னா தே ஆர் கோயிங் அவுட் ஆஃப் தி லேபர் ஃபோர்ஸ். ஸோ லேபர் ஃபோர்ஸ்ல போயிட்டு இவங்க குழந்தைய பார்த்துக்கிட்டு குழந்தை வளர்ற வரைக்கும் ஒரு 4 வயசு வரைக்கும் வீட்டில் உட்காந்து பார்த்துக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ அதனாலே உட்காந்து குழந்தைய பார்த்துக்க வேண்டியதா இருக்கு. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, உங்களோட கரியர் ப்ரொக்ரஷன் நின்றுடுச்சு. ஆனா இவர் வேலைக்கு போயிட்டே இருக்கிறதுனால இவர் வந்து ப்ரொமோஷன் ஆயிட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க திரும்ப இவங்க குழந்தை வளர்ந்த பிறகு வேலைக்கு வரலான்னு பார்த்தா இவரு கூட வேலைக்கு சேர்ந்த ஒருத்தர் இவங்களோட மேல இருக்கார். ஸோ இந்த கேப்னால தான் வேஜ் கேப்ஸ் வந்து ப்ரிவலண்டா இருக்கு. ஸோ கரியர் பிரேக்ஸ் பிகாஸ் ஆஃப் பிரெக்னன்சிஸ் தான் ஒன் ஆஃப் தி மேஜர் ரீசன்ஸா இருக்கு அப்படின்னு she would have explained. ஸோ மதர்ஹுட் எஃபெக்ட், கண்டெம்பரரி லேபர் மார்க்கெட்ஸ் வேர் அதே மாதிரி வந்து லேபர் மார்க்கெட்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் எம்ப்ளாயிஸ் டு பி கான்ஸ்டன்ட்லி அவைலபிள் அண்ட் ஃபிளெக்சிபிள். கான்ஸ்டன்டா அவைலபிளா இருக்கும். ஏன்னா கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டில ஒர்க் வந்து அதிகமா இருக்கும். ஸோ யூ ஹாவ் டு ஒர்க் மோர் டு ஏர்ன் மோர் அப்படிங்கிற அந்த ஒரு இது இருக்கிறதுனாலே கான்ஸ்டன்ட்லி ஹாவ் டு அவைலபிள், ஃபிளெக்சிபிள், ஃபேஸ் மல்டிபிள் டிமாண்ட்ஸ். அப்படின்னா ஒரு சைல்ட் பேரிங் மெட்டர்னல் உமனால அது கேட்டர் பண்ண முடியாதுங்கிறதுனாலே அவங்க வந்து லீவ் எடுக்க வேண்டியதாவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதனாலே கரியர் ப்ராக்ரஷன் இஸ் அஃபெக்டட் அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா இதை வந்து முதல்ல கண்டுபிடிச்சதுனாலே உங்களுக்கு நோபல் பிரைஸ். அவ்வளவுதான் எங்களுடைய கான்ட்ரிபியூஷன். புரிஞ்சுச்சா? ஆனா இந்த டயக்ராம்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. இந்த ஒரு டயக்ராமே வந்து நமக்கு வந்து கரியர் ப்ரோக்ரஷன்ல இருக்க இஷ்யூஸ் வந்து சொல்லிடும். ஸோ அதனாலதான் வந்து மெட்டர்னிட்டி பெனிஃபிட்ஸ் கொடுக்கணும். இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, உமன் வந்து திரும்ப ரீஜாயின் பண்ண வர அவங்க லீவ் எடுத்துக்கு போனதுங்கிறது இப்போ கிரிட்டிசைஸ் பண்ணல. அவங்க சைல்ட் பேரிங் லீவ்ல போறாங்கன்னா முதல் ஒரு வருஷம் கண்டிப்பா மதர் ஷுட் பி வித் சைல்டு தான். ஏன்னா பிரெஸ்ட் ஃபீடிங் இருக்கு, லாட் ஆஃப் நெசசிட்டிஸ் இருக்கு, அண்ட் மதர் அண்ட் பேபி ரிலேஷன்ஷிப் இஸ் சோ க்ளோஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சைல்ட் நர்ச்சரிங் தான். ஆனா இதுக்கு சொல்யூஷன் என்ன அப்படின்னா, சொல்யூஷன் வந்து when they are again rejoining in their career. இப்படி ஒருத்தர் பிரேக் எடுத்துட்டு போயிட்டு ரீஜாயின் பண்ணும்போது அந்த டிஸ்பாரிட்டிஸ் இல்லாம ரீஜாயினிங் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்யூஷன்ஸ் they are suggesting. ஸோ அந்த ரீஜாயினிங்க்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம். இப்போ வந்து கிரண் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்மளுடைய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட ஸ்கீம் இருக்கு கிரண். அதுல என்ன பண்றாங்க, இந்த மாதிரி கரியர் பிரேக் ஆன சயின்டிஸ்ட் எல்லாருக்குமே என்ன பண்றாங்க, கவர்மெண்ட் வந்து ஃபெலோஷிப்க்கு சப்சிடி கொடுத்து நீ ரிசர்ச்சுக்கு வாமா. ஸோ நிறைய பிஹெச்டி எல்லாம் படிச்சுட்டு கரியர் பிரேக் ஆகிட்டு நல்ல சயின்டிஸ்டா வந்துட்டு கரியர் பிரேக் ஆகி போயிட்டாங்கல்ல, அவங்களை திரும்ப ஒரு 40 ஏஜுக்கு அப்புறமா திரும்ப ரிசர்ச்சுக்குள்ள கொண்டு வரதுக்காகவே கவர்மெண்ட் கிரண் அப்படின்னு ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்கன்னு வைங்க. அதுல என்ன பண்றாங்க, கரியர் பிரேக் ஆன உமன் சயின்டிஸ்ட திரும்ப ரிசர்ச்குள்ள கொண்டு வந்து ரிசர்ச் அதிகப்படுத்துறதுக்காக தான் அந்த ஸ்கீம், மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ இந்த மாதிரியான ஸ்கீம்ஸ் தான் கொண்டு வாங்கன்றாங்க. ஸோ கரியர் பிரேக் ஆனவங்கள திரும்ப கரியருக்குள்ள கொண்டு வந்து அவங்களுடைய அந்த பழைய வேஜ் கேப்பை பிரீச் பண்ற மாதிரி யூ ஹாவ் டு பிரிங் இட் பேக். ஸோ கிரணுங்கிறது நானா சேர்த்துக்கிட்ட எக்ஸாம்பிள், நமக்கு லிங்க் பண்ணி வர எக்ஸாம்பிள். நோபல் பிரைஸ் கமிட்டிலாம் சொல்லல, பட் இது அவங்க சொன்ன வே ஃபார்வர்ட் நம்ம இந்தியாவில் ஒரு ஸ்கீம் இருக்கு அந்த மாதிரி அப்படிங்கறத வச்சு நான் சொல்றேன். ஓகே, ஸோ வித் திஸ் அவ்வளோதான். நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் வாஸ் வெரி சிம்பிள். அதனால தான் வந்து குயிக்கா முடிஞ்சிச்சு. அதனால தான் தைரியமா இஸ்ரேல் பாலிசி நடத்தேன். ஓகே, பரவாயில்ல போட்டோம் அப்படின்னு. ஸோ கிளியரா, நோபல் பிரைஸ் ஃபார் எக்கனாமிக்ஸ் வந்து எக்ஸாம்பிள்ஸ்ல கோட் பண்ணலாம், ஆன்சர் ரைட்டிங்ல கோட் பண்ணலாம். டைரக்டாலாம் கொஸ்டின் வராது, ஆனால்
கோட் பண்றதுக்கு நிறைய ஸ்கோப் இருக்கு. அந்த கிராஃப் எல்லாம் வந்து ஆப்ஷனல்ல நிறைய இடத்துல உங்க ரெலவெண்ட் ஆப்ஷனல் என்னவோ சோஷியாலஜிக்கெல்லாம் பயங்கர ரெலவெண்டா இருக்கும். அந்த ரெலவெண்ட் ஆப்ஷனல்ல கோட் பண்ணலாம். மேபி அந்த கிராஃப் கூட வரைஞ்சு வச்சுக்கலாம். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் ஸ்மால் எடிட்டோரியல் தான். முதல் 2 தான் பெருசா போச்சு. ரெண்டு எடிட்டோரியல் வந்து நான் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கேன். நமக்கு இப்போ சொசைட்டி கொஸ்டின்ஸ்லாம் இந்த வருஷம் பாத்தீங்களா, நிறைய வந்து மேரேஜ் பத்தி, மேரேஜ் ஆஸ் தி ரோல், இந்த மாதிரி வந்து கேஸ்ட் அண்ட் மொபிலிட்டி. ஸோ தே ஆர் கோயிங் இன் டு தி ஸ்டாட்டிக் ஏரியா ஆஃப் சொசைட்டி. உங்களுக்கு புரியுதா? ஸோ சொசைட்டியோட ஸ்டாட்டிக் ஏரியாக்குள்ள கொஞ்சம் டுவெல் பண்றாங்க. முன்னாடி வந்து கரண்ட்ல இருந்து நிறைய வந்துட்டு இருந்தது. இப்போ சொசைட்டிக்குள்ள ஸ்டாட்டிக் உள்ள போறாங்கன்னா ஸ்டாட்டிக் நாலேஜ் இருக்கணும். ஸோ அதுல உமன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். உமனுங்கிறது டைரக்ட் வேர்ட் கிவன் இன் தி சிலபஸ். ஸோ அதனால உமன் ரிலேட்டட் இனிஷியேட்டிவ்ஸ்ல இருந்து வி கேன் எக்ஸ்பெக்ட் அ கொஸ்டின். ஸோ அதனால தான் இது ஸ்டாண்டர்டா நமக்கு வந்து எல்லா எப்போ வந்தாலும் வந்து வி கேன் ஸ்டடி. ஸோ GS1ல சொசைட்டி உமன், GS3ல எம்ப்ளாய்மெண்ட். ஏன்னா இட் இஸ் ஆல்சோ டாக்கிங் அபவுட் தி ஜெண்டர் பே கேப் இன் ஒர்க் ஃபோர்ஸ். ஸோ இட் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் தி எக்கனாமிக் நோபல்ஸ் விச் வி டிஸ்கஸ் லாஸ்ட் வீக். எக்கனாமிக் நோபல் என்ன டிஸ்கஸ் பண்ணோம்? ஃபர்ஸ்ட் வந்து உமனுக்கும் எக்கனாமிக் டெவலப்மெண்ட்க்குள்ள ரிலேஷன்ஷிப் யூ ஷேப் கர்வ் அப்படின்னு பார்த்தோம். ஏன் இண்டஸ்ட்ரியலைசேஷன்ல குறையுது? பிகாஸ் அக்ரிகல்ச்சர்ல இருக்கிற வீட்டு வேலையும் பார்த்துக்க முடிஞ்சது, அக்ரிகல்ச்சர் வேலையும் பார்த்துக்க முடிஞ்சது. பட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல ஃபுல் ஒர்க் டிமாண்டிங்கா இருந்துச்சு, அதனால அவங்க வீட்டில் இருக்காங்க. அப்புறமா மேரேஜ் பார்ஸ் இருந்தது, டிப்ரெஷன் வந்துச்சு, அதனால வந்து மேரேஜ் உமன்ஸ் வந்து வேலை செய்யக்கூடாதுன்ட்டாங்க. அப்புறம் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வர வர எஜுகேஷன் அதிகமாக ஆக சர்வீஸ் செக்டர் வரும்போது உமன் பார்ட்டிசிபேஷன் அதிகமாச்சுன்னு பார்த்தோம். அப்படி உமன் பார்ட்டிசிபேஷன் அதிகமானாலும் வேஜ் கேப் இருக்கு அப்படிங்கிறது பார்க்கணும். ஏன் வேஜ் கேப் இருக்கு? பிகாஸ் சைல்ட் பர்த் வந்ததுனால அவங்க வந்து மேரிட் டைம்ன்ற பாருங்க, மெட்டர்னிட்டி லீவ் எடுக்கும்போது மெட்டர்னிட்டி லீவ் எடுத்துட்டு போறப்போ தே ஆர் ஸ்டாக்னேட் ஆயிடுறாங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். இதை தாண்டி வந்து இன்னொரு முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் என்னன்னா, when they are trying to decide ஒரு பொண்ணை வந்து எஜுகேஷன் படிக்க வைக்கலாம் அப்படின்னு 50sல முடிக்கிறப்போ எப்படியும் இவங்க கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு வீட்டில தான் இருக்க போறாங்க, அதனால ஏன் பெருசா படிக்க வைக்கணும் அப்படின்னு இருந்தாங்க. அப்படி படிக்க வைக்கலான்னு இருந்தாலும் அப்போ இருக்க மைண்ட் செட் என்ன அப்படின்னா, மேரேஜ் பார்ஸ் இருந்துச்சு. மேரேஜ் பார்ஸ் இருந்ததுனால விமன் கேனாட் மேரி ஆஃப்டர் ஒர்க் ஆஃப்டர் மேரேஜ் அப்படிங்கிறதுனால மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும் தான் ஒர்க் பண்ண போறோம். அப்போ ஏதாவது சிம்பிள் வேலைக்கு தான் நம்ம போவோம், அந்த வேலைக்கு என்ன படிப்பு தேவையோ அதை மட்டும் படிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நர்சிங்கு, டெய்லரிங்கு, இந்த மாதிரி வந்து ஹேண்டிகிராஃப்ட்ஸ், இந்த மாதிரியான சாஃப்ட் ஜெண்டர்டு ஒர்க்ஸ் ரிலேட்டடான எஜுகேஷன் தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருந்ததுனாலே அவங்களால வந்து நல்ல வேலைக்கு போக முடியல. ஸோ அட்டைன்மெண்ட் இல்லை. சர்வீஸ் செக்டர் வந்த பிறகு ஈக்குவல் பார்ட்டிசிபேஷன் உமன் கிட்ட இருந்து வந்தாலும் வேஜ்ல கேப்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் தி மெட்டர்னிட்டி அண்ட் ஆல் திஸ் திங்ஸ் வி சா. அதோட தொடர்ச்சியாக தான் இன்னைக்கு we are going to see these two editorials. ஸோ ரீசன்ஸ் ஃபார் தி ஜெண்டர் கேப் அதான் பார்க்க போறோம். ஸோ ஒரு ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் ஆச்சு. நம்ம இது படிக்கிறப்ப ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் ரிலீஸ் ஆனதுனால அதையும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் என்ன சொல்றாங்க? இந்த ஜெண்டர் கேப் வந்து இப்போதைக்கு நம்ம வந்து 68.4 தான் அட்டைன் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்து 31% கேப் வந்து மேலுக்கு ஃபீமேலுக்கு இருக்கு அப்படின்னு வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம்ல சொல்றாங்க. The gender gap between the male and female is we have bridged only 68%. So still 31% of gap is left to be filled. Gender gap reportல என்னென்னலாம் மெஷர் பண்றாங்க? உமனோட எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், ஹெல்த் அண்ட் சர்வைவல், எஜுகேஷன் அட்டைன்மெண்ட், பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட் அப்படின்னு 4 இண்டிகேட்டர்ஸ் இருக்கும். கரெக்டா? குளோபல் ஜெண்டர் கேப் ரிப்போர்ட் ஆஃப் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம்ல எக்கனாமிக் பார்ட்டிசிபேஷன், அதாவது லைவ்லிஹுட்ஸ், ஒர்க்ஸ், ஹெல்த் அண்ட் சர்வைவல், எஜுகேஷன் அட்டைன்மெண்ட் அண்ட் பொலிட்டிக்கல் எம்பவர்மெண்ட், இந்த 4 இடத்துல தான் வந்து ஜெண்டர் கேப் மெஷர் பண்ணுவோம். கரண்ட் ஜெண்டர் கேப் வந்து 68% பிரிட்ஜ் பண்ணிட்டோம், 31% கேப் இருக்கு. இந்த 31% கேப்பை வந்து நம்ம கரண்ட் பேஸ்ல போனா 131 இயர்ஸ் ஆகும் பிரிட்ஜ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இட் வில் டேக் மோர் தென் 131 இயர்ஸ். இந்தியாவோட ரேங்க் வந்து ஐ திங்க் ஸோ வி ரீச்டு, ஐயோ ஏதோ நல்ல ரேங்க் ஆச்சே, 100 தான், 120க்கு மேல தான், அந்த பக்கம் தான் 127ன்னு நினைக்கிறேன். 127th ரேங்க்ல இருக்கும். அண்ட் நம்மளுடைய ஜெண்டர் கேப் வந்து சம் 62 பாயிண்ட் சம்திங்ல இருக்கு. we bridged 62 point something in gender gap report. சரியா? and India is also having a long way to go. 127th ரேங்க் தானே பாருங்க, அந்த ரேங்கா தான் இருக்கும். ஹங்கர்ல தான் வந்து நம்ம 111ல வந்தோம். ஹங்கர் இண்டெக்ஸ்ல 107 to 111, ஜெண்டர் கேப்ல சம் இது இருக்கும். ஸோ எந்த ஒரு இண்டெக்ஸ் படிச்சாலும் ரேங்க்ஸ் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஏன் வந்து இந்த ஜெண்டர் கேப் இருக்கு அப்படின்னு பார்த்தா, ஜாப் வெர்சஸ் கரியர். உமன் வந்து ஆரம்ப காலத்துல வெறும் வந்து ஒரு ஜாபுக்கு போனா போதும் அப்படின்னு பாக்குறாங்க, ஒரு கரியரை செட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் இல்லை.
ஸோ ஜாபுக்கும் கரியருக்கு என்ன வித்தியாசம்? ஜாப்னா என்ன வேணா இருக்கலாம். நீங்க ஒரு நாள் போயிட்டு சம்பாதிச்சுட்டு வரதா இருக்கலாம், டெம்பரரியா போயிட்டு சம்பாதிச்சுட்டு வருது, ஒரு பர்மனன்ஸே இல்லாம இருக்கிறது ஜாப். கரியர்னா ஒரு ஸ்ட்ராங் எஸ்டாப்ளிஷ்டா ஒரு டிசையரோட லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவோட இந்த ஃபீல்ட்ல நான் இந்த லெவலுக்கு ரீச் பண்ண போறேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ள போறது. இப்போ எம்பிபிஎஸ் படிக்கிறதுனா ஒரு கரியர், ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறதுனா ஒரு கரியர். ஏன்னா அதுல ஃபுல்லா நான் அப்படி இருக்க போறேன். ஐம் சாரி, இன்ஜினியரிங் கரியர்னு சொல்லிட்டேன், பட் ஒரு ஃப்ளோல சொல்லிட்டேன் நானும் இன்ஜினியருங்கிறதுனால. ஆனா வந்து உமன் வந்து ஆரம்ப காலத்துல அவங்களோட ஃபோக்கஸ் வந்து டெம்பரரியான ஒரு ஜாப் போறதா இருந்தது, கரியர்ஸ் போறதா இல்லைங்கிறதுனால தான் ஜெண்டர் கேப் வந்துச்சு. அந்த ஜெண்டர் கேப் வந்து ஆரம்பத்துல வந்ததுனால அதோடைய மொமெண்டம் தான் இது வரைக்கும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. உமன் சோஸ் எஜுகேஷன் டிகிரிஸ் விச் கேவ் ஒன்லி லோ இன்கம் ஜாப்ஸ். அந்த மாதிரியான ஒரு டிகிரி தான் எடுக்கிறாங்க. பேரண்டல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறதுனால டிஃபிகல்ட் டு டேக் லாங் ஹவர்ஸ் ஆஃப் இர்ரெகுலர் ஒர்க். லாங் ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் எடுக்க முடியல. அது அடுத்த ரீசன் பார்த்தோம். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துட்டோம். இந்த எடிட்டோரியல் எதை பத்தி பேசுறாங்கன்னா கிரீடி ஒர்க் அப்படிங்கிற கான்செப்ட் பத்தி பேசுறாங்க. ஸோ இது கிளௌடியா கால்டினோட இன்னொரு ஒர்க். என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏன் வந்து இந்த ஜெண்டர் கேப் உருவாகுது அப்படிங்கிறதுக்கான அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா கிரீடி ஒர்க். ஸோ வாட் இஸ் கிரீடி ஒர்க்? இப்போ மாடர்னா இருக்கிற எக்கனாமி, இன்னைக்கு கரண்ட் எக்கனாமிக் சொசைட்டில இன்னும் ஏன் வந்து ஜெண்டர் கேப் இருக்கு அப்படின்னா, இப்போ இருக்கிற ஒர்க் என்வாரன்மெண்ட்லாம் வந்து 8 மணி நேரம் வேலை அப்படிங்கிற மாதிரி இல்லை. சம்டைம்ஸ் 9 ஹவர்ஸ், 10 ஹவர்ஸ், 11 ஹவர்ஸ்லாம் போகுது. பேங்க் வேலை எல்லாம் பாத்தீங்கன்னா நைட்டு 9-10 மணிக்கு தான் விடுறாங்க. அந்த மாதிரி ஒர்க் எக்ஸ்டென்ஷன்ஸ் அதிகமாயிட்டே போகுது. டக்குன்னு ஒரு நைட்டு வந்து ஒரு ஃபோன் கால் பண்ண வேண்டியதா இருக்கு, ஒரு கான்ஃபரன்ஸ் போக வேண்டியதா இருக்கு, ஒரு ரேண்டமான ஒரு வெளி இடத்துல ஒருத்தர் மீட் பண்ண, ஒரு கிளைண்ட்டை மீட் பண்ண வேண்டியதா இருக்கு. இந்த மாதிரி பிசிக்கலி டிமாண்டிங் லாங் டேர்ம் ஒர்க்ஸ் அப்படிங்கிற மாதிரியான ஒர்க்ஸ் நிறைய டெவலப் ஆயிடுச்சு. ஆனா அந்த மாதிரியான ஒர்க்ஸுக்கு போய் பண்றதுக்கு உமனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு பிகாஸ் ஆஃப் தி சொசைட்டல் கன்ஸ்ட்ரக்ட். அதனால அந்த மாதிரியான ஒர்க்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. ஆனா அந்த மாதிரியான ஒர்க்ஸுக்கு தான் அதிக இன்சென்டிவ்ஸ் தராங்க, டார்கெட்ஸ் வைக்கிறாங்க. நீங்க இத்தனை டார்கெட் அச்சீவ் பண்ணா இவ்வளவு போனஸ்ன்னு இருக்கு, இத்தனை டார்கெட் அச்சீவ் பண்ணா உங்களுக்கு ப்ரொமோஷன் இருக்கு. பட் அந்த டார்கெட் அச்சீவ் பண்ணணும்னா பிசிக்கல் மொபிலிட்டி நிறைய தேவைப்படுது, லேட் நைட் ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு டிமாண்ட்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணி அந்த போனஸ் அந்த டார்கெட் எல்லாம் அச்சீவ் பண்ற இடத்துல உமன் இருக்க முடியல பிகாஸ் ஆஃப் தி சோஷியல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். அதனால அந்த ஒர்க் எல்லாமே மென் தான் எடுத்துக்கிறாங்க. தே ஆர் ஏர்னிங் வெல், தே ஆர் கெட்டிங் தி ப்ரொமோஷன்ஸ். அப்போ இந்த மாதிரி வந்து உமனால் அதை ரீச் பண்ண முடியல அப்படின்னா இதுக்கு சொல்யூஷன் என்ன? ஒரு சொல்யூஷன் என்னவா சொல்லலாம் அப்படின்னா, சோஷியல் கன்ஸ்ட்ரக்டை மாற்றணும். உமனும் லேட்டை ஒர்க் பண்ணலாம், எவ்வளோ டார்கெட் வேணா அச்சீவ் பண்ணலாம், எங்க வேணா போகலாம். அது ஒரு ஆர்குமெண்டா இருந்தாலும் இந்த ஒர்க் நேச்சருங்கிறதே ஒரு தப்பு தானே. நீங்க லேபர் லா பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாத்தீங்கன்னா, இப்படிப்பட்ட ஒரு ஒர்க்கிங் டிமாண்ட் வச்சிருக்கிற மாதிரியான ஒர்க்கிங் செட்டப்பை கிரியேட் பண்ணதே தப்பு அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன லேட் நைட் வரைக்கும் ஒர்க் பண்ணணும், அது என்ன ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணணும், அது என்ன மிட் நைட் வரைக்கும் உட்காந்து டார்கெட் அச்சீவ் பண்ணணும், 8 ஹவர்ஸ் ஜாப் அப்படிங்கிறதான லேபர் லான்னு நம்ம பாக்குறோம். அப்போ சேஞ்ச் பண்ண வேண்டியது வந்து சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் மாத்தணுங்கிறது லாங் டேர்ம் எய்ம் தான். உமனும் நைட் வேலையை செய்யணும், டார்கெட் அச்சீவ் பண்ணணும், சோஷியல் கன்ஸ்ட்ரக்டை மாத்தணுங்கிற லாங் டேர்ம் இருந்தாலும் இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மாத்த வேண்டியது இந்த கிரீடி ஒர்க் அப்படிங்கிறது இதோட நேச்சரு. ஸோ அமெரிக்கன் கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி என்ன சொல்லுது, நீங்க நிறைய ஒர்க் பண்ணா நிறைய பணம் சம்பாதிக்கலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒர்க்கர்ஸோட ஃபுல்லஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல எவ்வளவு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமோ எக்ஸ்ப்ளாய்ட் பண்றாங்க. லீவே கொடுக்காம 7 நாள் வேலைகள் கொடுத்து ஃபுல்லஸ்ட் லெவல் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல இருந்து எவ்வளவு எடுக்க முடியுமோ எடுக்க பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அதே மாதிரி வந்து எடுத்தா அதான் ஹார்ட் ஒர்க், அப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணா சம்பாதிக்கலாம், அப்பதான் வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொமான்டிசைசேஷன் ஆஃப் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இந்த கிரீடி ஒர்க் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வருது. ஸோ இந்த கிரீடி ஒர்க் அப்படிங்கிற இந்த சிஸ்டம் வந்து இந்த மாதிரியான சிஸ்டம் இன்ஸ்டிடியூஷனல் செட்டப்ல இருக்கிற எம்ப்ளாய்மெண்ட்ஸை மாற்றணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களோட சஜஷனா இருக்கு. லாங் டேர்ம்ல சோஷியல் கன்ஸ்ட்ரக்ட் மாறணுமா இருந்தாலும் ஷார்ட் டேர்ம்ல இப்படிப்பட்ட ஒரு எம்ப்ளாய்மெண்ட்ஸ் இருக்கிறதே தப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் லெவல்ல நம்ம சேஞ்சஸ் கொண்டு வரணும். 8 ஹவர்ஸ் ஜாப்னா எல்லாருக்கும் 8 ஹவர்ஸ் ஜாப் இருந்தால் அந்த பிரச்சனையே இல்லைல்ல, 2 பேரும் ஈக்குவலா ஒர்க் பண்ண போறாங்க. இந்த மாதிரி வந்து அன்அச்சீவபிள் டார்கெட்ஸ் கொடுத்து நைட்ல நீங்க ஃபோன் கால் அட்டைன் பண்ணணும், நடு ராத்திரியில வந்து ஜூம் கால் அட்டன் பண்ணணும், யூஎஸ் கிளைண்ட் வந்து 9 o'clock இருக்காருன்னா நீங்க வந்து அப்போ நம்ம இங்க வந்து அவர் காலையில எந்திரிக்கிறாருன்னா நம்ம இங்க நடு ராத்திரியில அட்டன் பண்ணணும் காலை. ஸோ இந்த மாதிரியான ஒர்க்கிங் என்வாரன்மெண்ட்லாம் இல்லாம குட் ஒர்க்கிங் என்வாரன்மெண்ட் இருந்துச்சுனாலே இந்த ஜெண்டர் டிஸ்பாரிட்டி போயிடும். ஸோ அப்போ நம்ம கிரீடி ஒர்க் அப்படிங்கிற இந்த நேச்சரை மாத்தலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அதான் இவங்களோட சஜஷனா இருக்கு. எக்ஸ்ட்ராடினரி எஃபர்ட்ஸ் ஃப்ரம் தி ஒர்க்கர்ஸ் ரிவார்டிங் ஹை சாலரி, பிக் போனஸஸ், ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் ப்ரொமோஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து ஒரு இதுவா காட்டி இந்த மாதிரி ஒர்க்கை வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்கு வாங்குற எம்ப்ளாயர்ஸை நம்ம ரெகுலேட் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ உமன் ஜெண்டர் கேப்புக்கு நம்ம வெறும் உமன் இஷ்யூ மட்டும் அட்ரஸ் பண்ணாம எம்ப்ளாய்மெண்ட் ஸ்ட்ரக்சரே அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னு தான் கிளௌடியா கால்டின் இன்னொரு ஒர்க் லேட்டஸ்டா அவங்க கொண்டு வந்த பேப்பர்ல அதை பத்தி பேசியிருக்காங்க. ஸோ அதை வந்து இந்த ஆத்தர் எடுத்து பேசியிருந்தாங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல சர்வீஸ் செக்டர் வந்துருச்சு, எஜுகேஷன் லெவல்ஸ் அதிகமாயிடுச்சு. இந்தியாவை பார்ப்போம், இந்தியாவுக்கும் இதே தான், சர்வீஸ் செக்டர் க்ரோத் இருக்கு, உமனுக்கு எஜுகேஷன் லெவல் அட்டைன் ஆயிடுச்சு, ஃபர்டிலிட்டி ரேட்ஸ் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுக்குலாம் ஃபர்டிலிட்டி ரேட் 1.8க்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரியான டைம்ல உமன் வந்து இதோட பெஸ்ட் அட்வான்டேஜ் எடுத்து
எம்ப்ளாய்மெண்ட்ல ஒரு ஈக்குவாலிட்டி எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னு வரும்போது அதுக்கு ஒரு சில ரிஃபார்ம்ஸ் வந்து சஜஸ்ட் பண்றாங்க இந்த ஆத்தர். அதுல ஃபர்ஸ்ட் வந்து மேல் பார்ட்டிசிபேஷன் இன் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். ஸோ இந்த மாதிரியான ஒரு டைம்ல அதிகமான உமன் பார்ட்டிசிபேஷன் எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து ஒரு ஈக்குவலான ஒரு லேபர் ஃபோர்ஸை நம்ம எப்போ உருவாக்க முடியும் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ல மேலோட பார்ட்டிசிபேஷன் இருந்தாதான். ஸோ ஒர்க் போற உமனுக்கு ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்கும் பண்ணணும், ஆஃபீஸ் ஒர்க்கும் பண்ணணும் அப்படின்னு அந்த டபுள் பர்டன் இருக்கிறதுனாலயே அவங்களால ரெண்டுத்தையும் ஸ்பிளிட் பண்ண வேண்டியதா இருக்கு. ஸோ ஆஃபீஸ் ஒர்க்கு, வீட்டுக்கு வந்தா ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். ஸோ ஆஃபீஸ் ஒர்க் வேலை, ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் வேலைன்னு இருக்கிறதுனால இதையும் பண்ண வேண்டி இருக்கிறதுனால இங்க டைல்யூட் ஆகுது. அப்போ இது குறைஞ்சிச்சுன்னா இது வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எப்போ குறையும்? இது எப்போ குறையும்னா மென் பார்ட்டிசிபேஷனும் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க்ல வரணும் அப்படின்னு சொல்றாங்க. ரீஷேப் தி ஒர்க் அண்ட் சோஷியல் என்வாயர்மெண்ட். ஸோ இந்த கிரீடி ஒர்க்கா இருக்கிற இந்த ஒர்க் என்வாயர்மெண்ட்டை மாற்றணும் அப்படின்னு சொல்றது தான் அடுத்தது. ரீஷேப் தி ஒர்க் அண்ட் சோஷியல் என்வாயர்மெண்ட் டு என்ஷூர் தட் தேர் இஸ் சம் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் அண்ட் ரெடியூஸ் லாங் ஹவர்ஸ் அண்ட் டிமாண்டிங் ஜாப்ஸ். இந்த மாதிரியான ஜாப்ஸை மாத்தினாலே ஈக்குவாலிட்டி வந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. கண்ட்ரோல் தி இன்ஸ்டிடியூஷன்ஸ் விச் டிமாண்ட் மோர் டைம். அதாவது நிறைய வந்து நம்மளால வந்து ஏன் ஒர்க் பண்ண உமன் பார்ட்டிசிபேஷன் வர முடியலன்னா நிறைய ஒர்க்ஸ் வந்து நிறைய டைம் கேட்குது, அவ்வளோ டைம் கொடுக்க முடியல. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்றாங்கன்னா ஸ்கூல்ஸ். நிறைய ஸ்கூல்ல வந்து என்ன பண்ணிடுறாங்க, ஸ்கூல்ல வந்து பாடம் சொல்லி கொடுக்க தான் ஸ்கூல் அனுப்புறோம். ஆனா அந்த வீட்டில் வந்து ஹோம் ஒர்க்னு ஒன்று பண்ணணும், அதை சொல்லி கொடுக்கறதுக்கு அம்மா அப்பா ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கிற ஸ்கூல் சிஸ்டம் தப்புன்றாங்க. பசங்க ஸ்கூலுக்கு போனா ஸ்கூல்ல படிக்கணும், வீட்டுக்கு வந்தா விளையாடணும், அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் தான் இருக்கணும். வீட்டுல அம்மா உட்காந்து கத்துக் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு நீடு வரும்போது தான் நான் வீட்டுக்கு சீக்கிரம் போயிட்டு குழந்தைங்களோட எஜுகேஷன் பார்க்கணும் அப்படிங்கிற டிமாண்ட் வந்து அம்மாவுக்கு வருது. அதனால என்ன ஆயிடுது, அவங்களால ஒர்க் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியல. அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கூல் சிஸ்டம் இருக்கிறதே ஒர்க் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பிரச்சனை கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஸோ அப்போ ஸ்கூல்ஸ் தட் ரிலை பேரண்ட்ஸ் டு சூப்பர்வைஸ் தர் ஹோம் ஒர்க் இஸ் அ ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஹோம் ஒர்க் சிஸ்டமை மாற்றணும், ஸ்கூல்ல வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஸ்கூல் சிஸ்டம் வரணும். அர்பன் டெவலப்மெண்ட். ரெசிடென்ட்ஸ் வந்து ஃபார் அவே ஃப்ரம் ஒர்க் பிளேஸ் இருக்கிறதுனால டிராவல் டைமே நிறைய இருக்கு. ஸோ டிராவல் டைம் அதிகமாகிறப்போ வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியாம போகும் அப்படிங்கிறதுனால அந்த வேலையிலேருந்து வந்துடுறாங்க. ஸோ அப்போ ரெசிடென்ட்ஸ் டு ஆஃபீஸில் இருக்கிற டிராவல் டைமை குறைக்கிறதுக்கு அதுக்கேற்ற மாதிரியான அர்பன் டெவலப்மெண்ட் வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ இந்த ரிஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம கன்வென்ஷனலா படிக்கிற ரிஃபார்ம்ஸ் இல்லை. அதனால தான் இந்த எடிட்டோரியல் இருந்து இந்த சூஸ் பண்ணேன் நான். நம்ம 1000 ரிஃபார்ம்ஸ் படிப்போம், அந்த 1000 ரிஃபார்ம்ஸ் உங்களுக்கே தெரியும் என்னென்ன பண்ணணும்னு. பட் அன்கன்வென்ஷனலா ஒரு சில ரிஃபார்ம்ஸ் இவங்க சஜஸ்ட் பண்ணதுனால தான் இந்த எடிட்டோரியல் எடுத்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கிரீடி ஒர்க்கை ரிஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க, ஸ்கூல் ஹோம்ஒர்க் சிஸ்டமை மாத்துங்கன்னு சொல்றாங்க, ரெசிடென்ட்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் ஒர்க் பிளேஸ் அதனால வந்து டிரான்சிட் டைமை குறைங்கன்றாங்க. இதெல்லாம் தான் வந்து விமனுக்கு வந்து அடுத்த தடைகளா இருக்கு. ஸோ ஒர்க் வந்து பக்கத்துலேயே இருந்துச்சுன்னா அவங்க சீக்கிரம் வீட்டுக்கு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இருக்கும்போது பேலன்ஸ் ஆகுது. லாங் டேர்ம்ல சோஷியல் கன்ஸ்ட்ரக்டே மாற்றணும், ஆனால் ஷார்ட் டேர்ம்ல இதெல்லாம் சரிப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியான சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பேரலா இன்னொரு எடிட்டோரியல், ரெண்டாவது எடிட்டோரியல் என்ன இருந்ததுன்னா, இது ஃபர்ஸ்ட் எடிட்டோரியல். ரெண்டாவது எடிட்டோரியல் வந்து டைம் யூஸ் சர்வே பத்தி வருது. இப்போ ஒரு சைடு வந்து லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பத்தி பார்த்தோம், ரெண்டாவது நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரெகக்னைசிங் தி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். ஸோ ஒரு கேபிட்டலிஸ்டிக் எக்கானமி ஒர்க் ஆகுது அப்படின்னா, ஒரு எம்ப்ளாயர் போய் ஆஃபீஸ்ல வேலை செய்யறாங்க, ஒரு மேல் போயிட்டு ஆஃபீஸ்ல வேலை செய்யறாரு அப்படின்னா, அவர் மேல இருக்காரு, வீட்டில் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க. மேல் ஆஃபீஸ்ல போய் 9 மணி நேரம் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்து காலையில அவர் ஆஃபீஸ் போறப்போ ட்ரெஸ் அயன் பண்ணிருக்கு, சாப்பாடு ரெடியா இருக்கு, ஆஃபீஸ் போறாங்க. ஆஃபீஸ் போயிட்டு மதியானம் ஈவினிங் வீட்டுக்கு வந்தோடனே ஒரு காஃபி கிடைக்குது, டின்னர் கிடைக்குது, திரும்ப ட்ரெஸ் எல்லாம் கழுவி வச்சிடறாங்க, அடுத்த நாளைக்கு ரெடி ஆயிடுது. ஸோ ஒரு கேபிட்டலிஸ்டிக் சொசைட்டில ஒரு பர்சன் மேல் மெம்பர் ஆஃபீஸ்ல போய் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு எனேபிளரா இருக்கிறதே வீட்டில் இருக்கிற இந்த ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான். ஸோ அப்போ டைம் யூஸ் சர்வே அப்படிங்கிற இந்த கான்செப்ட்ஸ் பண்றாங்க. டைம் யூஸ் சர்வே எடுத்து பார்த்துட்டு ஒரு நாளைக்கு நீங்க எவ்வளவு ஒர்க் பண்றீங்க அப்படின்னு எடுத்து மெஷர் பண்றாங்க. ஒர்க்குன்னு தான் பாக்குறாங்க, அதாவது எக்கனாமி டிஃபைன் பண்ணிட்டு இருக்கிற ஆஃபீஸ் ஒர்க்குன்னு இல்லை, வேலை பார்க்கறது. ஸோ வேலை பார்க்கறதுல சமையலும் ஒரு வேலை தான், துணி துவைக்கிறதும் ஒரு வேலை தான், பாத்திரம் கழுவுறதும் ஒரு வேலை தான், வீட்டை பெருக்கிறதும் ஒரு வேலை தான், கார்டனிங் பண்றதும் ஒரு வேலை தான், வீட்டை பார்த்துக்கிற அந்த ஹவுஸ் ஒய்ஃப் பண்ற அந்த வேலையும் வேலை தான். ஸோ அதையும் நம்ம வேலைன்னு எடுத்துக்கிறோம். ஆஃபீஸ்ல போயிட்டு வேலைக்கு போயிட்டு வராங்களா, அதையும் நம்ம வேலைன்னு எடுத்துக்கிறோம். இந்த மாதிரி எடுத்துக்கிட்டு எந்தெந்த வேலைக்கு எவ்வளவு மணி நேரம் நீங்க செலவு பண்றீங்க அப்படிங்கிற அந்த கணக்கு எடுக்கிறது தான் டைம் யூஸ் சர்வே. அது மென்னுக்கு உமனுக்கு எடுத்து பாக்குறப்போ விமன் வந்து மென்னை விட 1.5 hours எக்ஸ்ட்ரா வேலை பார்க்குறாங்க. உங்களுக்கு புரியுதா? உமன் வந்து மென்னுக்கு வந்து வேற ஆஃபீஸ் வேலை தான், ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டு டிவி பார்த்துட்டு ஐபிஎல் பார்த்துட்டு உட்காந்துருது, டீ கொண்டு வா காஃபி கொண்டு வா அப்படின்னு. ஆனா விமன் வந்து ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ண அந்த வேலைகளோட டைமிங் எல்லாம் ஆட் பண்ணி பார்த்தா மென் வந்து வெளியில போயிட்டு பண்ணிட்டு வர வேலையோட 1.5 hours அதிகமா வேலை பார்த்துருக்காங்க. இன்க்ளூடிங் போத் அவங்க ஒர்க்கிங் உமனா இருந்தாங்கன்னா ஆஃபீஸ் ஒர்க் பிளஸ் ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க் சேரும்போது தே ஆர் அவுட் பீட்டிங் தி உமன் மென் அப்படின்னு இருக்கிறப்போ
ஆனா உமன் செய்யற பாதி ஒர்க் வந்து இட்ஸ் நாட் ரெகக்னைஸ்ட் பை தி கன்வென்ஷனல் எக்கனாமி. ஸோ அந்த கன்வென்ஷனல் எக்கானமி வந்து உமன் செய்யற இந்த ஹவுஸ் ஹோல்டு ஒர்க்கையும் ரெகக்னைஸ் பண்ணி அதுக்கும் ஒரு ரெகக்னிஷன் வரணும், அதுவும் ஜிடிபி கால்குலேஷன் உள்ள கொண்டு வரணும், அதுக்கும் வந்து ஒரு வேஜஸ் கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த ஐடியாலஜி தான் இப்போ டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஜிடிபி கால்குலேஷன்ஸ்ல சேஞ்ச் பண்ணுங்க, அதுக்கு ஒரு வேஜஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற இந்த ஐடியாலஜில மகளிர் உரிமை தொகை அப்படிங்கிற இந்த ஐடியால 1000 rupees கொடுக்கறது அரவிந்த் கெஜ்ரிவால் கவர்மெண்ட் அங்க டெல்லியில கொடுக்குறாங்க. அண்ட் ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிஸ் தே ஆர் கிவிங் ஃபார் லாங் பீரியட் ஆஃப் டைம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா வந்து அதனால தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ டைம் யூஸ் சர்வேல என்ன பண்றாங்கன்னா இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். மென் இஸ் டு உமன் எடுத்துக்கிறாங்க. ரெகக்னைஸ்ட் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி அப்படின்னா கன்வென்ஷனலா நம்ம வேலை அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணியிருக்கோம் ஆஃபீஸ் வேலை. அந்த ஆஃபீஸ் வேலை வந்து மென் இஸ் டு உமன் எடுத்துக்கிட்டா ஒரு வாரத்துல மென் வந்து 42 hours வேலை செய்யறாங்க. ஒரு வாரத்துல 42 hours டெய்லி வந்து 8 மணி நேரம் வேலை அப்படின்னா 5 நாளைக்கு 40 மணி நேரம் அந்த கணக்கு. ஆனா 1 week வந்து உமன் வந்து 19 hours தான் ஒர்க் பண்றாங்க, கன்வென்ஷனல் ஆஃபீஸ் ஒர்க். ஸோ அப்போ மென் வந்து 42, உமன் வந்து 19. ரெண்டாவதா என்ன எடுத்துக்கிறாங்க, ஹவுஸ் ஹோல்ட் மெயின்டெனன்ஸ் ஒர்க், பாத்திரம் கழுவுறது, கிளீன் பண்றது. கேர் ஒர்க்னா குழந்தைங்களை பாத்துக்கிறது, வீட்டுல பெரியவங்களை பாத்துக்கிறது. மெயின்டெனன்ஸ் ஒர்க்னா குக்கிங், வாஷிங் அண்ட் ஆல் தோஸ் திங்ஸ். அந்த ஒர்க் எடுத்து பார்த்தா மென் வந்து 3.6, உமன் வந்து 34.6. ஆட் பண்ணுங்க, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி பாக்குறப்போ இது மென் செய்யற 2 வேலையோட ஆடு, இது உமன் செய்யற 2தோட ஆடு. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா உமன் ஆர் அவுட் பீட்டிங் மென் வித் ரெஸ்பெக்ட் டு அமௌண்ட் ஆஃப் ஒர்க் வி ஆர் டூயிங். ஆனா அவங்களுக்கு பேர எந்த வேலைக்கு செய்யாம வீட்டுல இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப் அப்படிங்கிற பேர். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் வி ஹாவ் டு ரெகக்னைஸ் தி ஹவுஸ் ஹோல்ட் ஒர்க். அவங்களுக்கு அன்எம்ப்ளாய்டுங்கிற ஒரு பேர் இருக்கும், ஆனா அவங்க அதை விட அதிகமா வேலை செய்யறாங்க அப்படிங்கிறது பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு அப்படிங்கிறதான் சொல்றாங்க. அதனாலதான் அதுக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியா வருது. பட் அதுக்கு ரெகக்னிஷன் கொடுத்துட்டா உமனோட லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் தான் லாங் ரன்ல வந்து தடைப்படும். நம்ம உமன் வெளியே வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். வீட்டில் இருக்க வேலைக்கே ரெகக்னிஷன் கொடுத்து அதுக்கே சம்பளம் கொடுத்துட்டாங்கன்னா லாங் டேர்ம்ல அவங்க ஹவுஸ் ஒய்ஃப்ஸாவே இருந்துருவாங்க, நார்மல் எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து வேலை செய்ய மாட்டாங்களே அப்படிங்கிற அந்த பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. ஆனா செய்யற வேலைக்கு ரெகக்னிஷனே இல்லாம இருக்கிறது அதை விட கொடுமலை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் செய்யற வேலைக்கு ஒரு ரெகக்னிஷன் கொடுப்போம். லாங் டேர்ம்ல லேபர் ஃபோர்ஸ்ல ஈக்குவாலிட்டி 50-50 கொண்டு வரதான் போறோம். ஆனா ஷார்ட் டேர்ம்ல இந்த ரெகக்னிஷன் தேவை, அந்த ரெகக்னிஷன் தேவை, அந்த சப்போர்ட் தேவை, அந்த இன்கம் சப்போர்ட் தேவை. லாங் டேர்ம்ல அவங்க நல்லா படிச்சு ஈக்குவல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தா வேலைக்கு வந்துருவாங்க. ஸோ அதான் அதோட இருக்க அந்த டிபேட். Women's unpaid work plays a vital role in the economy. It is responsible for 7.5% of GDP. ஒரு கண்ட்ரியோட 7.5% of GDP comes from the women's household work, which is not being paid. அவங்க அன்பெய்டா வேலை செய்யற வேலைனாலே 7.5% of GDP ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க. ஸோ இதெல்லாம் மெயின்ஸ் ஆன்சர் ரேட்டிங்ல நீங்க பயன்படுத்திக்கலாம். இதையும் தாண்டி அதிகமா வந்து வேலை செய்யற கட்டாயத்துல இருக்க விமன் யாரு அப்படின்னா புவர் செக்ஷன்ஸ்ல இருக்க விமன் தான். ரிச் செக்ஷன்ஸ்ல இருக்க உமன் வந்து மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ்ல அவங்களுக்கு ஒரு கரியர் செட் ஆயிருக்கும், அப்படி வேலை செய்வாங்க. ஆனா மெஜாரிட்டி ஆஃப் தி உமன் ஹூ ஆர் இன் தி ரிச் ஃபேமிலி தே டோன்ட் ஒர்க். நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் தி உமன் ஹூ இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு பார்த்தா புவர் உமன் தான். புவர் உமன் ஆஃப் புவர் ஃபேமிலி தான் தே ஆர் ஃபோர்ஸ் டு ஒர்க் பிகாஸ் ஆஃப் தி ஃபேமிலி சுச்சுவேஷன். அப்படி அவங்க வேலை செய்யும் போது என்ன ஆயிடுது, சைல்ட் பேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அம்மாக்கு இருக்கிறதுனால தே ஹாவ் டு டேக் தி சில்ட்ரன் டு ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருது. ஸோ நீங்க பாத்துருக்கீங்களா கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல அம்மா வந்து தொட்டில் கட்டி பண்ணிட்டு இருப்பாங்க, வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, நடுவில் வந்து தொட்டில வந்து பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி சில்ட்ரனை வந்து அம்மா ஆஃபீஸ் போகும்போது கூடவே கூட்டு போயிடுறாங்க. அவங்க எந்த ஒர்க்கு போனாலும் கன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கலாம், அக்ரிகல்ச்சரல் லேபரரா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு அங்கன்வாடி ஒர்க்கரா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு ஒர்க்கரா இருக்கலாம். அவங்க இந்த மாதிரி அவங்களோட ஆஃபீஸ் ஸ்பேஸ்ல அந்த சில்ட்ரனை கூட்டு போறதுனால அந்த சில்ட்ரன் வந்து அவங்களுடைய யங் ஏஜ்ல அந்த முதல் 5 வயசுக்குள்ள இருக்கிற அந்த டைம்ல தே ஆர் எக்ஸ்போஸ் டு தி இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷன், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட் பொல்யூஷன். ஸோ அந்த வயசுல பொல்யூஷனுக்கு எக்ஸ்போஸ் ஆகும்போது பிரெயின் டெவலப்மெண்ட்ல இஷ்யூஸ் வருது, லங்ஸ் டெவலப்மெண்ட்ல இஷ்யூஸ் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அந்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் சில்ட்ரன் வந்து இட் இஸ் நாட் அ ஹெல்தி சைல்டா இருக்கு. உங்களுக்கு புரியுதா? ஏன்னா தேர் எக்ஸ்போஸ் டு பொல்யூஷன் அட் தி ஏர்லி ஸ்டேஜ். ஏன் அந்த அம்மா வந்து ஒரு அன்ஃபார்மல் ஒர்க்குக்கு அந்த பேபியை குழந்தையிலேருந்தே கூட்டு போறதுனால. ஸோ அதனால நமக்கு என்ன தேவைப்படுது, அடுத்த லெவல் என்ன சஜஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 3 அங்கன்வாடி சென்டர்ஸ் அண்ட் நேஷனல் கிரீஷியஸ் ஸ்கீம். இது டோட்டலா அதர் டைமென்ஷன், இன்னொரு டைமென்ஷன் விச் வி ஆர் டிஸ்கசிங். அங்கன்வாடி சென்டர்ஸ்ல வந்து வி ஆர் ஹேவிங் 1.4 மில்லியன் அங்கன்வாடி சென்டர்ஸ் இன் இந்தியா. 14 லட்சம் இருக்கு. அதுல 81 லட்சம் சில்ட்ரன் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அங்கன்வாடி சென்டர்ஸ்க்கும் நேஷனல் கிரீஷியஸ் ஸ்கீமுக்குள்ள வித்தியாசம் என்னதுன்னா, அங்கன்வாடி சென்டர்ஸ்ல தே வில் பி கவரிங் தி லாக்டேட்டிங் மதர்ஸ். ரெண்டும் ஒரே ஐடியா தான், கிரீஷிய ஃபெசிலிட்டி தான் தராங்க. ஸோ கிரீஷிய ஃபெசிலிட்டி தான் தராங்க, பட் அங்கன்வாடி இஸ் ஹேவிங் அ வைடர் கவரேஜ். ஸோ கிரீஷிய ஃபெசிலிட்டி அப்படின்னா ஒரு 0 to 6 years ஆஃப் ஏஜ்ல இருக்கிற சில்ட்ரனை பாத்துக்கிறதுக்கான ஒரு பிளே ஸ்கூல் மாதிரியான ஒரு ஃபெசிலிட்டி. ஸோ அந்த ஃபெசிலிட்டி இருந்தால் இந்த பேரண்ட்ஸ்லாம் அந்த குழந்தைங்களை அங்கே விட்டுட்டு வேலைக்கு போவாங்கல்ல. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கர் ஒரு உமன் இருக்காங்கன்னா
குழந்தைய ஒர்க்கிங் சைட்டு கூட்டு போறது போல இந்த மாதிரி ஒரு க்ரீஷ் ஃபெசிலிட்டி இருந்தால் அங்கே விட்டு போயிடலாம் அப்படிங்கிறதா வந்து இந்த நேஷனல் க்ரீஷ் ஸ்கீமோட அப்ஜெக்டிவ். 6 months to 6 years கேப்ல இருக்கிற சில்ட்ரனுக்கு க்ரீஷ் ஃபெசிலிட்டி உருவாக்கி தரதான் இந்த ஸ்கீமோட எய்ம். ஸோ இட்ஸ் சென்ட்ரலி ஸ்பான்சர்ட் ஸ்கீம் விச் இஸ் ஃபண்டட் பை போத் தி கவர்மெண்ட்ஸ் அண்ட் தே ஆர் எஸ்டாப்ளிஷிங் திஸ் ஃபெசிலிட்டி. இந்த ஃபெசிலிட்டியில் என்னென்ன பண்றாங்கன்னா ஏர்லி சைல்ட்ஹுட் கேர் அண்ட் எஜுகேஷன், அப்புறமா அந்த சைல்டோடைய டோட்டல் டெவலப்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்றாங்க, இம்யூனைசேஷன் தராங்க, நியூட்ரிஷன் சப்போர்ட்டும் கொடுக்குறாங்க, இதெல்லாம் பார்த்துக்கிறாங்க. அது நேஷனல் க்ரீஷ் ஸ்கீம். அங்கன்வாடி சென்டர்ல எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கும் அப்படின்னா, அங்கன்வாடி சென்டர்ஸ்ல எக்ஸ்ட்ராவா நமக்கு லாக்டேட்டிங் மதர், பிரெக்னன்ட் உமன் அண்ட் மிட் டே மீல் ஸ்கீம்ஸ் அதுவும் கவர் ஆகும். ஸோ இது மூணுமே எக்ஸ்ட்ராவா கவர் ஆகும். அதான் வந்து அங்கன்வாடி சென்டருக்கும் க்ரீஷ் ஸ்கீமுக்குள்ள டிஃபரன்சஸ். இந்த அங்கன்வாடி சென்டர்ல என்ன பிரச்சனையா இருக்குன்னா, இந்த மாதிரி இன்ஃபார்மல் ஒர்க்ல இருக்க உமன் வந்து அங்க விட்டு வந்தா அது 1 o'clock வரைக்கும் தான் டைமிங்கா இருக்கு. ஸோ 9 to 1 தான் இருக்கு. அது வந்து ஒரு 12 hours ஒர்க்கிங்கா இருந்துச்சுன்னா மேபி அவங்க வந்து காலையில விட்டுட்டு ஈவினிங் போய் கூட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும். இப்போ 1 மணிக்கு விடுறதுனால மதியானம் அதை 1 மணிக்கு கூட்டு போறதுக்கு வரணும். ஸோ அதனால அதோட ஒர்க்கிங் டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அண்ட் வி ஆல்சோ ஹேட் திஸ் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே. பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே 2022 டேட்டா ரிலீஸ் படி இந்தியாவோட ஃபீமேல் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து 32.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் சைனாவோடது 61 இருக்கு, பங்களாதேஷ் 38 இருக்கு. ஸோ இந்தியாவோடது வந்து 32.8 தான் இருக்கு. ஸோ இட் ஷுட் பி இன்க்ரீஸ்ட் அப்படிங்கிறது இன்னொரு டேட்டா. ஆன்சர் ரேட்டிங் தேவைப்படும். ஸோ இந்தியாவை $5 trillion எக்கானமி ஆக்கணும் அப்படின்னு கூட்டு போனோம்னா கண்டிப்பா உமனோட பார்ட்டிசிபேஷன் இல்லாமல் கொண்டு வர முடியாது. ஸோ உமன் பார்ட்டிசிபேஷன் இருந்தால் தான் $5 trillion வரும் அப்படிங்கிறது ஃபைனலா சொல்றாங்க. ஸோ ரெண்டு வேற எடிட்டோரியல், பட் வந்து நம்ம வந்து உமன் லேபர் ஃபோர்ஸ் அப்படிங்கிற இந்த ஒரு டாபிக் கீழே ரெண்டுத்தையும் சேர்க்கிறோம். இது இந்த வீக்ல வந்து 2 எடிட்டோரியல்ஸ் விச் இஸ் ஆல்சோ ரிலேட்டட் டு கிளௌடியா கால்டின்ஸ் எக்கனாமிக் நோபல். அதனால தான் அதோட இது லிங்க்டு அப்படின்னு சொல்றேன். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வீடியோவும் இந்த வீடியோ லிங்க் பண்ணி ஒரு வீடியோ ஆக்கி தனி வீடியோ அப்லோட் பண்ண போறோம். சரியா? அதே இப்போ நான் உங்கள்கிட்ட சொன்னேன்னு எனக்கு தெரியல, ஃப்ளோவில் உளறிட்டேன்.